டான் தொலைக்காட்சியினுடைய பட்டிமன்ற நிகழ்வுக்கு வருகின்றிருக்கின்ற பேச்சாளர் பெருமக்களே, இந்த நிகழ்வை சிறப்பாக தயாரித்து எங்களுடைய டான் நேயர்கள் மத்தியில் சிறந்த கருத்தை கொண்டு சேர்ப்பதில் மிகவும் கண்ணியமாக இருக்கின்ற எங்களுடைய தயாரிப்பாளர் ஜெகன் அவர்களே, ஒளிப்பதிவாளர்களே, உலகெல்லாம் பறந்து வாழுகின்ற நேய பெருமக்களே, உங்கள் அத்தனை பேருக்கும் எழுகதிர் பட்டிமன்ற குழுவின் சார்பில் மனமார்ந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றோம். இன்றைய தினமும் ஒரு சிறப்பான பட்டிமன்ற தலைப்போடு உங்களிடத்திலே வந்திருக்கின்றோம். ஒவ்வொரு காலத்திலும் அந்த காலத்திற்குரிய பொருத்தப்பாடான தலைப்புகளை மக்கள் மத்தியில் சிந்தனையை தூண்டுவதற்காகவும் சிறந்த கருத்துக்களை கொண்டு சேர்ப்பதனூடாக மனித வளத்தை விருத்தியாக்குவதும் எங்களுடைய பட்டிமன்ற குழுவினுடைய முதன்மை நோக்கமாக இருக்கிறது. ஒருவனுமே சிரிப்புக்கு மாத்திரமல்ல, சிந்திப்பதற்கான பல தகவல்களை உங்களிடத்தில் விதைப்பதில் எங்களுடைய குழு மிகவும் காத்திரமான பணியை செய்கின்றது என்ற நம்பிக்கையோடு, வெளிநாட்டு வாழ்க்கையில் நாங்கள் பெற்றது அதிகமா அல்லது இழந்தது அதிகமா என்பது இன்றைய வாதமாக பட்டிமன்ற பொருளாக அமைந்திருக்கிறது. வெளிநாட்டு வாழ்க்கை என்பது இலங்கைக்கு அப்பால் ஒரு வேலையின் நிமித்தமா அல்லது கல்வியின் நிமித்தமா ஏதோ ஒரு காரணங்களினால் தற்காலிகமேனும் அல்லது நிரந்தரமாக தங்களுடைய வாழிடத்தை மாற்றிக்கொள்கின்ற போது அதனை நாங்கள் வெளிநாட்டு வாழ்க்கை என்று சொல்லுகிறோம். இந்த வெளிநாட்டு வாழ்க்கையின் மூலம் எங்களுடைய சமூகம் அல்லது இலங்கை சமூகம் எண்ணத்தை பெற்றிருக்கிறது அல்லது எண்ணத்தை இழந்திருக்கிறது. அது தனிநபர் ரீதியாகவோ அல்லது ஒரு சமூகம் ரீதியாகவோ அந்த இழப்பு இருந்திருக்கலாம் அல்லது பெருகை இருந்திருக்கலாம். இன்றைக்கு எங்கு பார்த்தாலும் வெளிநாடு வெளிநாடு என்ற மோகம் எல்லாரையும் ஆட்டி படைக்கிறது. நேற்று கதைத்திருந்தவர் இன்று காணவில்லை எங்கே என்று கேட்டால் அவர் கனடாவில் நிற்கிறார். எனக்கு பின்னால் நிற்கிறவர் என்ன யோசனையோடு இருக்கிறீர்கள் என்றால் கனடாவுக்கு போகின்ற யோசனையோடு இருக்கிறார். இப்படி ஐரோப்பிய நாடுகள் மீதான மோகம் ஒருபுறம் இருக்க, இலங்கையினுடைய பொருளாதாரம் வேலை வாய்ப்பை தேடி மத்திய கிழக்கு நாடுகளுக்கு மக்கள் படையெடுக்கின்ற நிலைமையும் இருக்கிறது. அதே போல ஒரு சிலர் அல்லது வசதி படைத்தவர்கள் அல்லது வசதிக்கான வாய்ப்பை உருவாக்கி கொண்டு கல்வி போன்ற ஏனைய காரணங்களுக்காகவும் வெளிநாட்டிலே சென்றிருக்கிறார்கள். அவர்கள் வெளிநாடு சென்றதின் மூலம் எமக்கு என்ன பெற்றுக்கொள்ளப்பட்டது அல்லது அவர்கள் என்னத்தை பெற்றார்கள் என்கின்ற ஒரு கேள்வி இருக்கிறது. வெளிநாட்டு வாழ்க்கையின் மூலம் நாங்கள் எவற்றையெல்லாம் இழந்திருக்கிறோம், இது இழப்புத்தான் என்று ஒரு பகுதி இருக்கிறது. அந்த அடிப்படையில் பேச்சாளர்கள் முதலிலே தங்களுடைய வாதங்களை பேசுவதற்கு அழைத்து நிற்கின்றேன். வெளிநாட்டு வாழ்க்கை நாங்கள் பெற்றதுதான் அதிகம், வெளிநாட்டு வாழ்க்கையின் மூலம் நாங்கள் அதிகமானவற்றை பெற்றிருக்கிறோம் என்று பேசுவதற்காக ஆசிரியர் கைலநாதன் துஷ்யந்தன் அவர்கள் மிகச்சிறந்த பேச்சாளர். இந்த தமிழ் துறையிலே பாண்டித்தியம் பெற்றவர். அதே போன்று அவருடைய கலைத்துறையிலே தனக்கென தனித்துவமான பாத்திரத்தை வகித்தவர். சமூக அக்கறையோடு தொழிற்பட்டு கொண்டிருக்கின்ற ஆசிரியர் கைலநாதன் துஷ்யந்தன் அவர்களை இழந்ததா பெற்றதா என்ற அடிப்படையில் பெற்றது அதிகம் என்று பேசுவதற்காக அன்போடு அழைத்து நிற்கின்றேன். வாருங்கள். தாரகைகள் நடுவே தன்மதி போல் வீற்றிருக்கின்ற மதிப்பார்ந்த நடுவர் அவர்களே, எண்ணணி பேச்சாளரே, எதிரணி பேச்சாளர்களே, டான் தொலைக்காட்சி நேயர்களே, உங்கள் அனைவருக்கும் இனிய வணக்கம். ஒரு அருமையான தலைப்பிலே நாங்கள் இன்று எங்களுடைய வாதத்தை முன்வைக்க வந்திருக்கின்றோம். வெளிநாட்டு வாழ்க்கையின் மூலம் நாங்கள் பெற்றது அதிகமா இழந்தது அதிகமா என்பதுதான் இன்றைய பட்டிமன்ற தலைப்பாக இருக்கிறது.
முதல் இந்த தலைப்புக்குள் நுழைய முதல் ஏன் நாங்கள் இங்கிருந்து புலம்பெயர வேண்டிய ஒரு தேவைப்பாடு இருக்கின்றது என்பதை நாங்கள் சிந்திக்க வேண்டி இருக்கிறது. நடுவர் அவர்களே, வெளிநாட்டு வாழ்க்கை ஏன் ஏற்படுகிறது என்று சொன்னால், எங்களுடைய நாடு சரியான முறையிலே பொருளாதார ரீதியாக, அதாவது வாழ்க்கை செலவுக்கு சவாலாக இருப்பதனால்தான் புலம்பெயர வேண்டிய ஒரு தேவையும் இருக்கிறது. அது பொருளாதாரத்துக்காக மட்டுமல்ல நடுவர் அவர்களே, ஏற்கனவே நீங்கள் குறிப்பிட்டது போல அறிவு தேடலாக கூட அது இருக்கிறது. அதில் எந்த விதமான மாற்று கருத்தும் இல்லை. ஆனால் இங்கிருந்து போகின்ற பொழுது பாரதியார் சொன்னது போல, மெல்ல தமிழினி சாகும், அந்த மேற்கு மொழிகள் புவிமிசை ஓங்கும். அங்கே ஒரு அடியை சொல்லுகிறார், சென்றிடுவீர் எட்டு திக்கும் கலை செல்வங்கள் யாவும் கொணர்ந்திங்கு சேர்ப்பீர். இதைத்தான் நான் இங்கே வலியுறுத்த விரும்புகிறேன். என்று சொன்னால், சென்றிடுவீர் எட்டு திக்கும், தமிழ் தூது தனிநாயகம் அடிகளாரும் அவர்கள் நடுவர் அவர்களே இதை செய்தார். அவர் தமிழை எல்லா இடமும் தூதாக சென்றுதான் சொன்னார், தமிழை பக்தியினுடைய மொழி என்று சொல்லி. இங்கே ஒரு அறிவு தேட்டம் ஒன்று இருக்கிறது. இப்ப நாங்கள் அங்கே போகின்ற பொழுது பண்பாடு இன்னொரு பண்பாட்டு கலப்பு உருவாகிறது, அதில் சந்தேகம் இல்லை. இருந்தாலும் மனிதனுக்கு பகுத்தறிவு என்ற ஒன்றும் இருக்கிறது. எது நல்லது, இதை எமது பண்பாட்டுக்கு இதை கொண்டு வரலாமா, இந்த தலைப்பிலே நடுவர் அவர்களே உண்மையிலே யதார்த்தமாக பேச வேண்டி இருக்கிறது. சமூக மைமையோடு சில கருத்துக்களை கூற வேண்டும். ஏற்கனவே குறிப்பிட்ட விடயங்களும் இங்கே இருக்கின்றன. இந்த வெளிநாட்டிலே இருக்கிறதை அப்படியே கொண்டு வந்து எங்களுடைய நாட்டுக்கு இது பொருத்தமா இல்லையா என்று அறியாமல், அது உணவு பண்பாடாக இருக்கலாம் அல்லது உடை பண்பாடாக இருக்கலாம், எவ்வாறு இருந்தாலும் அவ்வாறு ஒரு பண்பாட்டை எங்களுடைய பண்பாட்டுக்கு இது பொருத்தமா, எங்களுடைய காலநிலைக்கு இது பொருத்தமா, இந்த ஆடைகளை நாங்கள் அணிய முடியுமா என்றெல்லாம் சிந்திக்க வேண்டிய ஒரு தேவை இருக்கிறது நடுவர் அவர்களே. அதற்காக எங்களுடைய ஆடை சிறந்தது, அவர்களுடைய தவறானது என்று கூறுவதல்ல என்னுடைய நோக்கம். உணவு பண்பாடும் அப்படித்தான். இன்றைக்கு இந்த உணவு பண்பாட்டை பற்றி நாங்கள் சிந்திக்கின்ற பொழுது எங்களுடைய அந்த பழங்கஞ்சி என்று சொல்லுவார்கள் நடுவர் அவர்களே, அதை அமெரிக்காவிலே இன்றைக்கு வித்தியாசமான முறையிலே தயாரித்து விட்டு அதை ஒரு வேறு பெயர் சொல்லி கொடுக்கிறார்கள். அதை நம்மவர்களும் அதை பெருந்தொகையான பணம் கொடுத்து வாங்கி கொண்டிருக்கிறார்கள். இந்த பண்பாடு எங்கள்கிட்ட இருந்தது. இப்ப வெளிநாடு எங்களுக்கு பெற்றுத்தந்தது என்னென்று சொன்னால், அந்த வாழ்க்கை எங்களுடைய பண்பாட்டில் சிறந்ததை தாங்கள் ஏற்கனவே சொல்லியது போல ஒரு கட்டுடைப்பு செய்ய வேண்டிய ஒரு தேவை இங்கே இருக்கிறது. எப்படி நாங்கள் நூல்களை கட்டுடைப்பு செய்ய வேண்டி இருக்கிறதோ, அதே போல எங்களுடைய பண்பாட்டையும் எங்களுடைய சிறந்த பண்பாடுகளை நாங்கள் மீட்டுருவாக்கம் செய்ய வேண்டிய ஒரு தேவைப்பாடு இங்கே இருக்கிறது. எங்களுக்கு ஏன் பண்பாட்டை எல்லாம் பேண வேண்டும் என்ற சிந்தனை வருகிறது. நாங்கள் பலவற்றை தொலைத்தோம், அதில் மாற்று கருத்தில்லை நடுவர் அவர்களே. நாட்சார் வீடுகளை நாங்கள் இழந்தோம். வெளிநாட்டு பாணியிலே, புலம்பெயர் பாணியிலே நாங்கள் கட்டடங்களை கட்டடமெல்லாம் அமைத்தோம். எங்களுடைய கலாச்சாரத்துக்கு பொருத்தமா ஒருவருக்கு நடுவர் அவர்களே ஒரு காணி இருந்தால் போதும். இந்த சிந்தனை, இந்த பொதுநல சிந்தனை இன்று பலரிடம் இருப்பதில்லை. ஒருவர் வீடில்லாமல் காணி இல்லாமல் அலைகின்ற பொழுது புலம்பெயர்ந்தவர்கள் பணத்தை மட்டும் வைத்துக் கொண்டு நடுவர் அவர்களே அவர்கள் செய்கின்ற வேலைகள் கவலைக்கிடமாக இருக்கிறது. இருந்தாலும் அவர்களுடைய வாழ்வியலே ஒரு மாற்றம் வருகிறது, அது சிறப்புக்குரியது. ஏழ்மைதான் எல்லாத்துக்கும் அடிப்படை காரணம். பொருளில்லார்க்கு இவ்வுலகம் இல்லை, அருளில்லார்க்கு அவ்வுலகம் இல்லை என்பது போல உண்மையாக வெளிநாட்டிலே பார்க்கின்ற பொழுது அவர்கள் அங்கே போய் பல்வேறு மொழிகளை கற்றுக்கொள்கிறார்கள். இது ஒரு சிறப்பு. ஒரு மொழியை கற்கின்ற பொழுது ஒரு அறிவு வளர்வதாக சொல்லுகிறார்கள். மற்றது நான் ஒரு விடயத்தை இங்கே குறிப்பிட வேண்டும். 6 வருடங்களுக்கு முதல் காலியிலே திவித்துறை என்ற இடத்திலே நடுவர் அவர்களே நான் ஆசிரியராக பணிபுரிந்தேன். அங்கே இந்த வெளிநாட்டு வாழ்க்கை என்னத்தை ஏற்படுத்தி இருக்கிறது என்று சொன்னால், அவருடைய வறுமையை கொஞ்சம் மாற்றி இருக்கிறது. ஆனால் நடுவர் அவர்களே மிகவும் பரிதாபத்துக்குரிய நிலை என்னென்று சொன்னால், அந்த குடும்ப தலைவி வெளிநாட்டுக்கு சென்று விடுவார். அப்பா இங்கே இருப்பார். அவருக்கு அந்த பொருளினுடைய அந்த மனைவி எவ்வளவு கஷ்டப்பட்டு பணிப்பெண்ணாகத்தான் அங்கே சென்று மிகவும் கஷ்டப்பட்டு வேலை செய்து பணம் அனுப்ப, அந்த பணத்தை இங்கே ஏனோ தானோ ஒன்று செலவழித்துக் கொண்டிருப்பதையும் எங்களால் காணக்கூடியதாக இருந்தது. கண்ணார கண்டேன், உண்மையாக மனங்கலங்கினேன். அந்த மூத்த பிள்ளை தனக்கு கீழே இருக்கின்ற அந்த சகோதரர்களை காப்பாற்ற வேண்டும், உணவு சமைக்க வேண்டும் என்பதற்காக
இல்லை, எனக்கு ஆசிரியர் அவர்களே, நீங்க எந்த தரப்பில் பேசுகிறீர்கள் என்று ஆம் எனக்கு நடுவர் அவர்களே, குழப்பம் ஒன்று வந்துவிட்டது. நான் ஏற்கனவே சொன்னேன் உங்களுக்கு இதை நான் வெளிநாட்டு யதார்த்தமாக- வாழ்க்கை பெற்றதை அதிகமா இழந்தது அதிகமா என்பதில் நீங்கள் இழந்ததின் பக்கம் அதிகம் போகிறீர்களோ அல்லது என்று எனக்கு நடுவர் தோன்றுகிறது. அவர்களே, நான் ஒரு விடயத்தை உங்களுக்கு சொன்னேன். ஆ. இந்த விடயத்தை நான் யதார்த்தமாக கூற வேண்டியிருக்கிறது. தலைப்பங்களுக்கு அப்படி வந்துவிட்டது நடுவர் அவர்களே. இருந்தாலும் யதார்த்தமாக சமூக மேன்மையோடு பேச வேண்டிய ஒரு தேவையும் எனக்கு இல்ல, இருக்கிறது. அதை நியூட்டன் பண்ண வேண்டியது என்னுடைய வேலை. ஆம், நீங்கள் நியூட்ரல் செய்யுங்கள். இருந்தாலும் நான் எனக்கு புறம்பாக உள்ளுணர்வை விட்டு பேசவும் முடியாது நடுவர் அவர்களே. நான் பேசுங்க. நேரடியாக கண்ட அனுபவமை தான் சொல்லுகிறேன். உண்மையாக அது எதிர்த்தரப்புக்கு சார்பாக இருக்கலாம். நீங்கள் ஒரு நல்ல பண்பை பார்த்திருப்பீர்கள் எங்களுடைய எதிரணி தலைவரிடம். அவர் சொல்லுவார், நாங்கள் பேசுகின்ற பொழுது இங்கே வாதத்திலே நாங்கள் எதிரணியாக இருந்தாலும் கூட அவர் ஒரு கருத்தை சொல்லுவார். எதிர்த்தரப்பு தலைவர் இவ்வாறு பேசியிருக்கிறார், நாங்கள் அதை ஏற்றுக்கொள்கிறோம் என்று சொல்லுவார். உண்மையிலே அதுதான் உண்மையாக எங்களுக்கு தேவை. தலைப்பாக இருந்தாலும் கூட அந்த விடயத்தை நான் ஏற்றுக்கொண்டுதான் ஆக வேண்டும். உண்மையாக ஒரு விடயத்தை பார்த்தேன். ஆனால் பெற்றிருக்கிறார்கள் நடுவர்கள், அதை நான் இல்லை என்று சொல்லவில்லை. நிறைய பெற்றிருக்கிறார்கள். பொருளாதாரத்திலே மாறி இருக்கிறார்கள், அவருடைய கல்வி மாறி இருக்கிறார். ஆனால் அவர்கள் தாயை இழந்திருக்கிறார்கள். அங்கே போய் கடவுச்சீட்டை தொலைத்தது என்ன, பறித்து விடுவார்களாம் நடுவர் அவர்களே. திரும்ப நாட்டுக்கு வர முடியாமல் 3 பிள்ளை பிறந்தாலும் வர முடியும். இப்படியெல்லாம் துன்ப நிலைகளை நேரடியாக பார்த்தேன். இனி நான் சொல்லுகிறேன், வெளிநாட்டு வாழ்க்கையிலே உண்மையிலே தலைப்புக்கு ஏற்ற மாதிரி இங்கே நகர வேண்டிய தேவையும் இருக்கிறது. வெளிநாட்டு வாழ்க்கையை நாங்கள் பெற்றது அதிகம் நடுவர் அவர்களே. எங்களுடைய அந்த தொழில் சார்ந்த ஸ்கில் என்று சொல்லுவார்கள், அந்த திறன் சார்ந்த கல்வியை நாங்கள் இங்கே அதிக அளவில் பெற்றுக்கொண்டோம். அந்த திறன் சார்ந்த கல்விகள் திறனை மாற்றுவது எப்படி, தனியே நூல் கல்விக்கு மட்டும் இல்லாது எப்படி இன்றைக்கு எங்களுடைய கல்வி நிலை பற்றிய சித்தரிப்பு கூட அப்படித்தான் அமைந்திருக்கிறது. நாங்கள் இன்றைக்கு சிந்திக்கிறோம், தரம் 8க்கு பிறகு பொது பரீட்சைகளை வைத்தால் என்ன, அது படிப்படியாக செய்ய வேண்டும் என்று சொல்லி இன்றைக்கு கூட ஊடகத்திலே செய்தி வந்திருக்கிறது. பிரதமர் அவர்கள் அதை அவ்வாறு செய்ய வேண்டும், மாணவர்களுடைய உள வயதுக்கு ஏற்ற மாதிரி அதை மாற்ற வேண்டும் என்ற அடிப்படையில் எல்லாம் கருத்தியல் முன்வைத்திருக்கிறார்கள். இதற்கெல்லாம் காரணம் நாங்கள் புலம்பெயர்ந்து போய் சிந்தித்ததுதான். அங்கே என்ன நடக்கிறது அப்படி இங்கேயும் கொண்டு வரலாம். நல்லதை பார்த்து, நல்லதை கேட்டு, நல்ல வழியே சிந்தித்து எங்களுக்கு நல்லவற்றை எடுத்துக்கொள்வோம் என்று கூறி வாய்ப்பிற்கும் நன்றி பாராட்டி கொண்டு ஆணித்தரமாக சொல்கிறேன், வெளிநாட்டு வாழ்க்கையிலே நாங்கள் இழந்ததை விட பெற்றதுதான் அதிகம். இங்கிருந்து உறவுகளை இழந்தாலும் கூட குடிசெய்வல் என்னும் ஒருவர்க்கு தெய்வம் மடிதற்று தான் முந்திரும் என்ற அந்த வள்ளுவ பெருந்தகனுடைய வாக்கையும் இந்த இடத்திலே வலியுறுத்தி கூறி அனைவருக்கும் நன்றி கூறி விடைபெறுகின்றேன். நன்றி. ஆசிரியர் துஷ்யந்தன் அவர்கள் பேசி அமர்ந்திருக்கிறார். அவர் பேசும்போது எந்த தலைப்புக்குள் நிற்கிறார் என்று நான் முதலிலே குழப்பம் அடைந்தேன். அவரே சொன்னார், நான் மனச்சாட்சியின்படி பேசுகிறேன் என்று. இழந்தவற்றை கொஞ்சம் தொட்டு காட்டி, ஆனால் பெற்றவை அதிகம் என்று தன்னுடைய கருத்தை பதிவு செய்திருக்கிறார். பொருளாதார ரீதியாகவும் சரி, அல்லது வெளிநாடுகளில் இருக்கக்கூடிய உயர்ந்த பண்பாக இருந்தாலும் சரி, கல்வியாக இருந்தாலும் சரி, அத்தனையும் இந்த இலங்கைக்கு கொண்டு வருவதற்கு வெளிநாட்டு வாழ்க்கை காரணமாக இருந்திருக்கிறது. அந்த அடிப்படையில் நாங்கள் பெற்றுக்கொண்டது அதிகம் என்று பேசியிருக்கிறார். இல்லை, வெளிநாட்டு வாழ்க்கை என்பது பெற்றுக்கொண்டதிலும் பார்க்க இழந்ததுதான் அதிகம் என்று பேசுவதற்காக ஏதோ இருக்கையில் அதிகம் இழந்தவர் போன்று தோற்றத்தோடு இருக்கிறார். ஆசிரியர் விஜிந்தன் அவர்கள் சில நேரம் வெளிநாடுகளுக்கு போக வேண்டி அது அந்த பாக்கியம் அவருக்கு இல்லாமல் போய் இழந்த துயரத்தோடு இருக்கிறாரோ தெரியாது. ஆகவே வெளிநாட்டு வாழ்க்கையில் நாங்கள் இழந்ததுதான் அதிகம் என்று பேசுவதற்காக அவரை அன்போடு அழைக்கின்றேன். வாங்க. நான் நேயர்களுக்கும் அவைத் தலைவருக்கும் எண்ணணி நண்பர்களுக்கும் எதிரணி பேச்சாளர்களுக்கும் என்னை ஈண்டெடுத்த பெற்றோருக்கும் முதலில் வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு நல்லதொரு தலைப்போடு உங்களை சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகின்றோம். வெளிநாட்டு வாழ்க்கையின் மூலம் நாம் பெற்றது அதிகமா இழந்தது அதிகமா என்கின்ற விவாத பொருளிலே இழந்தது அதிகம் என்கின்ற விடயத்தை பற்றி பேசலாம் என்று எண்ணுகிறேன். உண்மையில் நடுவர் அவர்களே, நீங்கள் ஒன்றை புரிந்து கொள்ள வேண்டும். இங்கே இரண்டு பேச்சாளர்கள் பேசுகிறோம். ஆனால் எதிரணி தலைவர்
எங்கட பக்கம் வந்து எங்களுக்கு இப்போ மூன்று மூன்று பேச்சாளர்களாக நாங்கள் வந்து விட்டோம். உண்மையில் இதில் எதை காட்டுதுன்னு சொன்னால் மனச்சாட்சி உள்ளுணர்வு எதை விளம்பரமாக எடுத்துக்கொள்ளு சொல்லுதென்றால் வெளிநாட்டு வாழ்க்கையின் மூலம் நாங்கள் இழந்தவை அதிகம். உண்மை நடைபெறவர்களே சொன்னார்கள். நல்ல காலம் ஒரு சட்டத்தரணியா இல்லை, இவரை நம்பி நீதிமன்றம் போயிருந்தால் எனக்கு எங்கிட்ட பாடு என்ன பாடுபடும். சரியா சொன்னீர்களே. ஆசிரியராக இருக்கபடியா மனச்சாட்சி வேலை செய்தது. அதுதான் உள்ளுணர்வு உண்மையை சொல்லும். உண்மையில் தலைவர் சொன்னார், திரைகடல் ஓடியும் திரவியம் தேடு, எட்டு திக்கும் சென்றும் பொருள் பண்டங்களை பெற்று கொணர்ந்து சேர் என்றெல்லாம் சொன்னார்கள் என்றெல்லாம் சொன்னார். உண்மைதான். அதற்காகத்தான் எங்களுடைய நாட்டிலே இருந்து பலர் புலம்பெயர்ந்து செல்கிறார்கள். உண்மையில் ஒரு மனிதன் இளமை காலத்தில் இருக்கின்ற பொழுது அவன் எவற்றையெல்லாம் பெற்று இன்புற்று வாழ வேண்டும் என்கின்ற கனவுகளோடு வாழ்க்கையை ஆரம்பித்த அந்த மனிதன் ஏனோ பொருள் ஈட்டிக்கொள்ள வேண்டும் என்ற அந்த அவாவோடும் வெளிநாட்டிலே இருப்பவர்கள் படம் எடுத்து இங்கே அனுப்பி தாங்கள் டாம்பிகமான வாழ்க்கை வாழுகின்றோம் என்று பொய்யான படத்தை அனுப்புகின்ற பொழுது அதனை பார்த்து மயங்கி இளைஞர்கள் அணி அணியாக அல்லது கூட்டம் கூட்டமாக அல்லது படையெடுத்தே வெளிநாடுகளுக்கு சென்றிருக்கிறார்கள். அங்கு போய் அவர்கள் இழந்த அந்த இளமை காலத்தையும் அவர்களுடைய சந்தோஷத்தையும் அவர்களுடைய அந்த வாழ்வியலையும் இழந்து இந்த நாட்டுக்கு வருகின்ற பொழுது எப்படி வருகிறார்கள் என்று சொன்னால், இந்த பண்ணையிலே அடைத்து வைத்திருக்கின்ற பிராய்லர் கோழி போல நோயாளிகளாக இங்கே வருகின்றார்கள். அது பெற்றதா இழந்ததா நடுவர்களே? இழந்தது. இது மட்டுமல்ல, நாங்கள் தமிழர்கள் எங்களுடைய இந்த உலகத்திலேயே முதல் மொழியாக சொல்லப்படுகின்ற தமிழ் மொழியை பேசுபவர்கள். எங்களுடைய இனத்துக்கென்று 2000 ஆண்டுகளுக்கு முன்னர் வரலாறு இருக்கிறது. அந்த வரலாற்றை நாங்கள் அழிக்கின்றோம். உண்மையில் புலம்பெயர்ந்து சென்று பனை தெரியா வடலிகளாக, என்னுடைய நண்பர் ஒருவன் கவிதை எழுதுகின்ற பொழுது பனை தெரியா வடலிகளாக இன்று புலம்பெயர்ந்து வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் என்றால் அது மிக ஆகாது. உண்மையில் எங்களுடைய அடையாளத்திலே மிக உன்னதமான அடையாளம் எங்களுடைய மொழி. நாங்கள் எங்களுடைய மொழியை இழக்கின்றோம் அல்லது அழிக்கின்றோம் அல்லது மறைக்கின்றோம் என்றால் எங்களுடைய இனத்தின் அடையாளத்தை நாங்கள் இழக்கின்றோம். இது இழப்பா வரவா? இழப்பு. இது மட்டுமல்ல, நாங்கள் எதிரணி தலைவர் சொன்னார், எங்களுடைய நாட்டிலே இருந்து புலம்பெயர்ந்த மக்கள் அங்கு சென்று பொருளீட்டிக் கொண்டு அந்த பொருளை இந்த நாட்டுக்கு கொண்டு வந்து அளவுக்கு அதிகமாக தங்களுக்குத்தான் எல்லாம் தேவை என்று காணியையும் சரி வீட்டையும் சரி சொத்துக்களையும் சேர்த்துக் கொள்கிறார்கள். அது ஏனைய இந்த நாட்டிலே இருக்கின்ற பிரஜைகளுக்கு இழப்பாக இல்லையா? அது இழப்பு. எனவே நாங்கள் இழந்தவை அதிகமாக இருக்கிறது. இது மட்டுமல்ல, எங்களுடைய கலாச்சாரம் ஒரு தொன்று தொட்டு பல நூற்றாண்டுகள் கடந்து பரம்பரையாக பேணி வருகின்ற கலாச்சாரம் அழிக்கப்பட்டு கொண்டிருக்கிறது என்றால் அது வேட்டி நாட்டுக்கு சென்று அதே அப்படியே பின்பற்றி இங்கே வருகின்ற பொழுது, அதனை நாங்கள் கடைபிடிக்கின்ற பொழுது எங்களுடைய பண்பாட்டு விழுமியங்கள் அழிக்கப்படுகிறது. அது நாங்கள் பெற்றவையா? இல்லை, அழித்தவை அல்லது இழந்தவை என்றுதான் சொல்ல வேண்டும். ஏன், எங்களுடைய எதிரணி நண்பர் சொன்னார் தன்னுடைய அனுபவம். எங்களுடைய நாட்டிலே இருக்கின்ற பொருளாதாரத்தை ஈட்டித்தரக்கூடிய தேயிலை தோட்டத்தை தன்னகத்தே கொண்டிருக்கின்ற மலைய தமிழர்கள் படுகின்ற இன்னல்களில் மிக உன்னதமான அல்லது அதிகமான இன்னல்களை நாங்கள் பார்த்தோம் என்று சொன்னால், வேலை வாய்ப்பு தேடி
மத்திய கிழக்கு நாடுகளுக்கு சென்று அங்கே தங்களுடைய பாஸ்போர்ட் என்கின்ற அந்த உடைமையை அவர்களிடம் எஜமானிடம் கையளித்து அவர்களுக்கு பணிவிடை செய்பவர்களாக இருப்பது மட்டுமல்லாமல் அந்த நாட்டிலே இருக்கின்ற நபர்கள் மற்றவரை துன்புறுத்தி தாங்கள் வருகின்ற இன்பத்திற்காக அங்கே நெருப்பினாலே சுட்டும் கூட அல்லது அவர்களை கண்ட பாட்டுக்கு உதைத்து அடித்து அவர்கள் அழுகின்ற அழுகையில் இன்பங்காணுகின்ற நிலைகளை நாங்கள் பத்திரிகை வாயிலாகவும் அவர்களுடைய பேட்டி வாயிலாகவும் அறிகின்றோம். அது எங்களுடைய நாட்டிலே இருக்கின்ற பிரஜைகள் இழந்தவைதான். அந்த இழப்பினாலே இங்கே இருக்கின்ற குடும்பங்கள் சீரழிந்து தாயில்லாத குடும்பங்களாக குழந்தைகள் தங்களுடைய வாழ்வை இழக்கின்ற நிலை இருக்கிறது என்று சொன்னால் அது புலம்பெயர்ந்து வாழ்ந்ததனாலே தான் ஏற்பட்டது. இது மட்டுமல்ல, எங்களுடைய தமிழர்கள் தமிழ் பேசுகின்ற இனத்தவர்களாக இருக்கின்ற முஸ்லிம்களும் சரி அல்லது தமிழர்களும் சரி இந்த மாதிரி புலம்பெயர்ந்து வாழ்ந்து தங்களுடைய பொருளீட்டத்தை ஏற்படுத்த வேண்டும் என்று இளமையிலும் சரி முதுமையிலும் சரி வாழ்வை தொலைக்கிறார்கள். இங்கே பாருங்கள், நடுவர் அவர்கள் சொன்னார்கள், இன்று இருந்தவர் நாளை காணவில்லை. எப்படி என்றால் அவர் கனடாவுக்கு சென்று விட்டார். கனடாவுக்கு சென்று அவர் பெற்றுக்கொண்டது அதிகமா, இழந்தவைதான் அதிகம். ஏன், அங்கு அதிகமாக சுற்றுலா விசாவிலே சென்றவர்கள் வேலை வாய்ப்பு தேடி செல்லுகின்ற பொழுது ஒரு நாள் சம்பளமாக $16 அல்லது $20 கொண்டிருந்த நபர்களுக்கு இந்த சுற்றுலா விசாவிலே சென்றவர்களுக்கு பிச்சை கொடுப்பது போல $5 $6 ஊதியமாக கொடுத்து அங்கே கடூழியத்தை செய்ய வேண்டிய நிலைக்கு தள்ளப்பட்டிருக்கிறார்கள். அது அந்த வாழ்வை தொலைத்த அல்லது இழந்த நிலையைத்தான் காட்டுகிறது. இது மட்டுமல்லாமல் எங்களுடைய நாட்டில் இருந்த ஒரு இயற்கை சூழலில் வாழ்ந்தவர்கள் திடீரென்று ஐரோப்பிய நாடுகளுக்கு சென்று அங்கே குளிரிலும் பனியிலும் தங்களுடைய வாழ்வை தொலைத்து இறுதியில் மரணம் கூட சம்பவிக்கின்ற நிலை கூட அங்கே ஏற்பட்டிருக்கின்றது. எனவே ஒரு மனிதனுடைய வாழ்விலே உயிர் மிக உன்னதமானது. உயிரை கூட இழக்கின்ற நிலை ஏற்பட்டிருக்கின்றது என்றால் அது புலம்பெயர்ந்து செல்லுகின்ற பொழுதுதான் ஏற்பட்டிருக்கின்றது. எனவேதான் நடுவர் அவர்களே, வெளிநாடுகளுக்கு செல்வதன் மூலம் நாங்கள் பெற்றவையை விட இழந்தவைதான் அதிகமாக இருக்கின்றது என்று ஆணித்தரமாக கூறி வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். நன்றி. பரமநாதன் விஜிந்தன் அவர்கள் சிறப்பாக தன்னுடைய வாதத்தை முன்வைத்திருக்கிறார். பொருளாதார ரீதியாக நாங்கள் பெற்றுக்கொண்டவை இருந்தாலும் கூட இன்றைக்கு புலம்பெயர்ந்த தேசத்திலிருந்து இங்கே இலங்கைக்கு வருகின்றவர்கள் தங்கள் பெயரில் காணிகளையும் சிலவற்றையும் வேண்டி கொண்டால் அதனுடைய விலைச்சூத்திரத்தின் அடிப்படையில் காணிகளுடைய பெருமானங்களை அவர்கள் தீர்மானிப்பவர்களாக மாறிவிடுகிறார்கள். இதனால் இங்கே வாழுகின்றவன் ஒரு பரப்பு காணியேனும் வேண்ட முடியாத அந்த விலை உயர்வுக்கு இவர்கள் காரணமாக இருப்பதனால் சொந்த மண்ணில் நிலமிழந்தவர்களாக இவர்கள் இருப்பதற்கும் அந்த இழப்பு ஒரு இழப்பே என்று பதிவு செய்திருக்கிறார். அதுபோல இங்கு இந்த சூழலில் வாழ்ந்த மனிதர்களை விட்டு புலம்பெயர்ந்து போகின்ற போது தன்னுடைய இயற்கையோடு ஒட்டிய வாழ்வையும் உறவுகளையும் இழந்து அவர்கள் பனியிலும் குளிரிலும் அங்கே கஷ்டப்படுகிறார்கள். அதனாலே அவர்கள் வாழ்க்கையை தொலைத்து விட்டார்கள் என்று ஆதங்கப்பட்டு தன்னுடைய வாதத்தை முன்வைத்திருக்கிறார். இல்லை, வெளிநாட்டு வாழ்க்கை என்பது அது அவ்வாறுதான். அவை இழந்தவையை விட பெற்றவையே அதிகம் என்று பேசுவதற்காக இளங்குமரன் நல்ல காலம் இவர் வெளிநாடு ஓடையில் எங்களோடு இருக்கிற பேராதனை பல்கலைக்கழகத்தினுடைய புதுமுக மாணவனாக இருப்பவர், சிறந்த பேச்சாளர், எங்களுடைய எழுகதிர் பட்டிமன்றத்தினுடைய இளையோன். வாருங்கள், வெளிநாட்டு வாழ்க்கையில் நீங்கள் பெற்றது அதிகமா இழந்தது அதிகமா என்ற அடிப்படையில் பெற்றது அதிகம் என்று பேசுவதற்கு உங்களை அன்போடு அழைத்து நிற்கின்றேன். தமிழ் அன்னைக்கு முதற்கண் வணக்கத்தை கூறிக்கொண்டு, நடுவர் அவர்களே மற்றும் எந்தரப்பு வாதிகளே எதிர்த்தரப்பு வாதிகளே,
உலகெங்கும் டான் தொலைக்காட்சி ஊடாக இந்த பட்டிமன்ற நிகழ்வை கண்டு களித்துக் கொண்டிருக்கும் நேயர்களே அனைவருக்கும் நான் இந்நேர வந்தனங்களை கூறிக்கொள்கின்றேன். இன்றைய தலைப்பிலே நாம் வெளிநாட்டு வாழ்க்கையால் பெற்றதுதான் அதிகம் என்ற ரீதியிலே நான் இங்கு பேச வந்திருக்கின்றேன். அதாவது நடுவரவர்களே, எமது இன்றைய அத்தியாவசிய தேவை உணவு, உடை, உறையுள் அனைத்தையும் நாம் இன்று பூர்த்தி செய்து நல்ல ஒரு மனிதனாக இன்று வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். அதைவிட நாங்கள் இன்னும் சற்று படிப்படியாக வளர்ச்சி பெற்று ஆடம்பரத்தையும் நோக்கி சென்றிருக்கின்றோம் என்றால் அதற்கு மூல காரணம் வெளிநாட்டு வாழ்க்கையால் நாம் பெற்றுக்கொண்டிருக்கும் அந்த பணத்தினால் தான் நாம் இன்று ஆடம்பர வாழ்க்கையை நாம் நோக்கி சென்று கொண்டிருக்கின்றோம். இன்று இந்த எமது இலங்கை திருநாட்டிலே நாங்கள் ஆடம்பரமாக ஒருபோதும் ஒருவராலும் வாழ முடியாது. காரணம் என்னவென்றில் இங்கு இருப்பவர்களே எமது நாடு கூட வெளிநாட்டிடம்தான் தங்கி இருக்கின்றது. எமது நாடே வெளிநாட்டிடம் தங்கி இருக்கின்ற பொழுது நாங்கள் ஒவ்வொரு வெளிநாட்டரிடமே நாங்கள் தங்கியிருக்க வேண்டிய சூழ்நிலை இந்த காலகட்டத்தில் எங்களுக்கு ஏற்பட்டிருக்கின்றது. ஒருவனுடைய சராசரி வருமானத்தை நீங்கள் ஒரு நாள் எடுத்துக்கொண்டால் 2500 3000 அதுக்குள்ளே அடங்கி இருக்கின்றது. ஒரு ஏழைக்கு இந்த வருமானம் ஒரு நாள் அவருக்கு போதாது. அவனுடைய உணவு தேவையை மட்டுமே இதனால் அவன் பூர்த்தி செய்ய முடியும். மிகுதி என்ன செய்வது? அதற்காகவே நாம் இன்று வெளிநாட்டு புலம்பெயர்ந்த உறவுகளிடமிருந்து நாம் நமது தேவைகளை பெற்றுக்கொண்டிருக்கின்றோம். அத்தோடு மட்டுமல்லாது நாங்கள் மட்டும் இந்த வெளிநாட்டு புலம்பெயர் உறவுகளால் எமது தேவைகளை நாங்கள் பெற்றுக்கொள்வதில்லை. எமது நாடே இந்த புலம்பெயர் உறவுகளிடமிருந்து அந்நிய செலவாணியை எமது நாடு பெற்றுக்கொள்கின்றது. இதற்கு காரணம் எமது வெளிநாட்டு புலம்பெயர் உறவுகள் அனைத்தையும் எங்களுக்கு பெற்றுக் கொடுத்து கொண்டிருக்கின்றார்கள். அத்தோடு மட்டுமல்லாது எமது பெற்றோர்கள் பெண்களை திருமணம் செய்வதற்கு எமது நாட்டிலே ஒருவரையுமே தேடுவதில்லை. எப்போது எங்கே என்றாலும் புரோக்கர்மார்களிடம் கூறுவது என்னவென்றால் வெளிநாட்டில் இருக்கும் ஒரு மாப்பிள்ளையை பார்த்து கூறுங்கள் என்று. அதான் நீங்க கவலையா இருக்கிறீங்கன்னு தெரியுது. இல்லை நடுவரவர்களே, ஏனென்றால் இங்கே இருப்பவர்களிடம் இருந்து எமது பெண்ணை சரியாக கவனித்துக் கொள்ள முடியாது என்ற ஒரு சூழ்நிலை இந்த காலகட்டத்தில் எழுந்திருக்கு. நீங்கள் சாட்சியம் சொல்றீர்கள், உங்களால் கவனித்துக் கொள்ள முடியாது என்று. வெளிநாட்டில் இருந்து இருப்பவரிடம் என்றால் ஆடம்பரமாக இருக்கலாம், நிறைய பெற்றுக்கொள்ளலாம் என்று பெற்றோர்கள் இந்த காலகட்டத்தில் எண்ணி இருக்கின்றார்கள். எந்த பெண்ணையும் அவர்கள் தற்பொழுது வெளிநாட்டவரிடம் கட்டி கொடுத்தால் சரி என்ற ஒரு கடமையில் பெற்றோர்கள் இருக்கின்றார்கள் என்றால் நாங்கள் வெளிநாட்டவர்களிடம் இழந்தது குறைவாக இருக்கிறது, பெற்றதுதான் அதிகமாக இருக்கிறது என்று இந்த காலகட்டத்தில் எல்லோரும் யோசித்திருக்கின்றார்கள். அதைவிட தற்பொழுது நீங்கள் நடுவரவர்களே அவதானித்திருப்பீர்கள், நடந்து முடிந்த பாராளுமன்ற தேர்தலில் நமது மாவட்டத்தில் 6 ஆசனங்களே எடுபட்டிருக்கின்றது. ஒரு காலத்தில் 7 ஆசனங்களை பெற்ற எமது இந்த யாழ் கிளிநொச்சி மாவட்டம் அதுக்கு முன்னர் 9 இருந்தது. 9 இருந்து 8 இருந்து 7 இருந்து தற்போது 6 குறைந்து விட்டது. இவ்வளவு பேரும் இறந்ததாக நீங்கள் கணித்திட முடியாது. அனைவரும் வெளிநாட்டு மோகம் கொண்டு தப்பித்திருக்கிறார்கள். இதற்கு காரணம் என்னவென்றால் நடுவரவர்களே, அவர்கள் இழந்தது குறைவென்றால் இங்கேயே இருந்து வாழ்க்கையை நடாத்தி இருப்பார்கள். அவர்கள் வெளிநாட்டு வாழ்க்கையால் அதிகமாக பெற்றிருக்கின்றார்கள். அது பணமாக இருக்கலாம், பொருளாக இருக்கலாம், அனைத்தையுமே அதிகமாக பெற்றிருக்கின்றார்கள். அதனால் தான் அவர்கள் வெளிநாட்டை ஓடி தப்பிக் கொண்டிருக்கின்றார்கள். வெளிநாட்டு ஆசையை தற்பொழுதும் கொண்டிருக்கின்றார்கள். முன்னொரு காலத்தில் வகுப்பறையில் மாணவனிடம் ஆசிரியர் கேட்பார், உனது இலட்சியம் என்னவென்று. நாங்கள் வைத்தியர், சட்டத்தரணி, பொறியியலாளர் என்று கூறுவோம். இன்று கூறுபவர்கள் எல்லாம் வெளிநாடு செல்வதுதான் எனது லட்சியம் என்கிறார்கள். இதை எதிரணியினர் புரிந்து கொள்ள வேண்டும். அவர்களுக்கு வெளிநாட்டின் மூலம் அதிக தேவைகளை அவர்கள் பெற்றுக்கொள்கிறார்கள். இந்த நாட்டில் இருந்து கொண்டு நாங்கள் பிச்சைக்காரர்களாகவே ஏழைகளாகவே இருந்து மூட முடியும் என்ற என்ன ஒரு படிப்பு தகமைக்கு சென்று உயர் பதவி வகித்தாலும் நாங்கள் இங்கு ஏழைகளாகவே அடிமைப்பட்டே இருக்க வேண்டும் என்ற ஒரு சிந்தனை அந்த இளைஞர்களிடம் தற்பொழுது விதைத்துக் கொண்டிருக்கிறது. அது மட்டுமல்லாது எதிர்தணியரை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். ஒரு காலத்தில் நாங்கள் எரிபொருள், நமது இந்த நாடு எரிபொருளுக்காக வரிசையில் எரிபொருள் தட்டுப்பாடு, எரிபொருள் விலையேற்றம் என்று நிறைய பொருட்கள் விலையேற்றத்தில் இருந்த பொழுது இந்த திருநாட்டிலே வடக்கு மக்கள் யாவரும் அந்த போராட்டங்கள் தென் மாவட்டங்களிலே வெடித்துக் கொண்டிருக்கும் பொழுது இங்கு வேடிக்கை பார்த்து கொண்டிருந்தார்கள். ஏன் நடுவரவர்களே? இல்லை, வேடிக்கை பார்க்கவில்லை. அந்த காலத்திலும் இங்கிருந்தும் அதற்கான குரல்கள் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. ஆனால் தென் மாவட்டங்கள் போல் அந்த ஒரு போராட்டங்களை எங்கள் மக்கள் முன்னெடுக்கவில்லை. ஏனென்றால் எங்கள் மக்களுக்கு வெளிநாட்டு புலம்பெயர் உறவுகள் அனைத்து உதவிகளையும் வழங்கி கொண்டிருந்தார்கள். இதன் மூலம் நாங்கள் எவ்வளவு வெளியேற்றம் என்றாலும் நாங்கள் இங்கு சமாளித்துக் கொள்வோம் என்று எமது மக்கள் துணிவாக அந்த காலகட்டத்திலே இருந்திருப்பதை நீங்கள் அவதானித்திருப்பீர்கள் நடுவர்களே. அது மட்டுமல்லாது கொரோனா காலகட்டத்திலே எமது
மாணவ செல்வங்கள் அனைவரும் தொலைபேசி மடிக்கணினி ஊடாகவே தமது கல்வியை படிக்க வேண்டிய காலம் ஏற்பட்டது. அதற்கு எமது மக்களிடம் அந்த தொலைபேசி மடிக்கணினிகளை பெற்றுக்கொள்ளக்கூடிய வசதி ஒருவரிடம் காணவில்லை. அரசாங்கம் கூட அதற்குரிய எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்கவில்லை. அதற்கு யார் உதவி செய்தது? புலம்பெயர் உறவுகள் அந்த இடத்தில் இல்லை என்றால் அந்த கொரோனா காலகட்ட ஒரு வருடம் பூராக அந்த மாணவனின் படிப்பு சீர்குலைந்திருக்கு. இதை எதிரணியினர் சரியாக புரிந்து கொள்ள வேண்டும். அது மட்டுமல்லாது இன்றைய காலகட்டத்திலே ஒருவர் படிப்படியாக முன்னேறி செல்கின்றான் என்றால் அது வெளிநாட்டு உதவிகள் வெளிநாட்டால் பெற்றுக் கொடுத்த வரமே. ஏனென்றால் ஒருவனுக்கு இசைக்கருவியை அவருடைய புலம்பெயர் உறவினர்கள் வாங்கி கொடுக்கின்ற பொழுது அவன் அந்த இசைக்கருவியை வாசித்து நன்றாக தேர்ச்சி பெற்று சிறந்த ஒரு பாடகனாக வருகின்றான். இங்கு இருந்து கொண்டு இசைக்கருவி வாங்க முடியாது, ஒரு ஆடம்பர வாகனம் ஒன்றை வாங்க முடியாது, ஒரு கடையொன்றை ஆரம்பிக்க முடியாது. அனைத்தும் எமது புலம்பெயர் உறவுகளின் உதவியினாலே நாங்கள் இதை பெற்றுக்கொள்ள கூட சாப்பிடலாம். உண்மைதான் நடுவர்களே, உண்மைதான் நடுவர். எப்படா அங்கட உறவினர் வருவார், சொக்லேட் கொண்டுருவார் என்று எதிர்பார்த்து கொண்டிருக்கும் ஒவ்வொரு சிறார்களுக்கும் இந்த வெளிநாட்டு என்பது அதிகத்தை பெற்றுக் கொடுத்திருக்கிறது என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அதைவிட எதிரணி தலைவர் கூறியிருந்தார், நாங்கள் இழந்ததுதான் இங்கு அதிகம் என்று கூறிக்கொண்டிருந்தார். ஆனால் ஒன்றை புரிந்து கொள்ள வேண்டும், வெளிநாட்டவர்கள் கூட இங்க ஒரு மாதம் கூட அவர்களால் இருக்க முடியவில்லை. ஏனென்றால் என்னடா இந்த நாட்டில் இப்படி ஏண்டா இருக்கிறீர்கள், நாங்கள் எப்பயாவது தப்பித்துருவோம், எப்படா பிளைட் பெறும் என்று யோசித்துக் கொண்டிருக்கின்றார்கள். அவர்களால் கூட இங்கே சமாளிக்க முடியவில்லை என்றால் தினம் எங்கள் நாட்டிலே இவ்வளவற்றையும் அனுபவித்து சமாளித்துக் கொண்டிருப்பவர் எவ்வளவு துன்பப்படுகின்றான். அவன் வெளிநாட்டு வாழ்க்கையை அதிகம் விரும்புகின்றான், வெளிநாட்டு வாழ்க்கையால் அதிகம் பெற்றிருப்பான் என்பதை நீங்கள் இங்கு புரிந்து கொள்ள வேண்டும். அது மட்டுமல்லாது இன்று குடும்பங்கள் அனைத்தும் சீரழிந்து காணப்படுகின்றது. அந்த குடும்பங்கள் இன்றைய வெளிநாட்டு உதவிகள் இல்லை என்றால் அனைத்து குடும்பங்களும் வெள்ளப்பெருக்கோ அனைத்து இயற்கையின் கொடுமையினாலும் சீரழிந்திருப்பார்கள். வெளிநாட்டு வாழ்க்கை வெளிநாட்டவர்களின் உதவிகளினாலே இன்று மாடி வீடுகள் மற்றும் ஆடம்பர வீடுகளை கட்டி இன்று சுகபோக வாழ்க்கையிலே ஈடுபட்டு கொண்டிருக்கின்றார்கள். இல்லாட்டி குடிசை வீடுகளிலே இருந்து எவ்வளவு துன்பத்தை அனுபவித்துக் கொண்டிருப்பார்கள். எமது நாட்டிலே இருப்பவர்களில் 80% அதிகமானோர் ஏழைகளே இங்கு வாழ்கின்றார்கள். ஏழைகள் எப்போதும் ஏழைகளாகவே இருப்பார்கள் என்றால் எமது நாட்டில் அது ஒருபோதும் சரிவராது. நமது நாட்டிலே தொடர்ந்து ஏழைகளாகவே இருப்பார்கள். எப்போதுதான் வெளிநாட்டவர்களின் உதவி கிடைக்கின்றதோ அப்போது அவர்கள் ஆடம்பரமாக வாழ்கின்றார்கள். எனவே நடுவர் அவர்களே, நான் இறுதியுமாக கூறுவது என்னவென்றால், எமது வெளிநாட்டு வாழ்க்கையினால் நாம் அதிகம் பெற்றுக்கொள்கின்றோம், இழந்தது குறைவு என்பதையே நான் இந்த இடத்தில் ஆணித்தனமாக கூறி விடைபெறுகின்றேன். இளங்குமரன் அவர்கள் இந்த வெளிநாட்டு வாழ்க்கையினாலே அதிகம் பெற்றிருப்பதை சான்றுகளோடு பகிர்ந்திருக்கிறார். எங்களுடைய பொருளாதாரம் ஒரு வீட்டினுடைய பொருளாதாரமாக இருந்தால் என்ன, நாட்டினுடைய பொருளாதாரமாக இருந்தால் என்ன, அது முதுகெலும்போடு இருப்பதற்கு இந்த வெளிநாட்டினுடைய அந்நிய செலாவணி காரணமாக அமைந்திருக்கிறது. ஒரு குடும்பத்திலே ஒரு உறுப்பினர் வெளிநாட்டிலே உழைத்து அதன் மூலம் அனுப்பப்படுகின்ற பணத்தின் மூலம் அன்றாட தேவைகளை நிறைவு செய்யக்கூடிய வாய்ப்பு இருந்திருக்கிறது. சகோதரர்கள் இந்த பொருளாதார நெருக்கடியின் போது ஓரளவு மூச்சு விடுவதற்கும் அல்லது கல்வியிலே அவர்கள் தொடர்ச்சியாக படிப்பதற்கும் வெளிநாட்டினுடைய பணம் எங்களுக்கு வாய்ப்பாக அமைந்திருக்கிறது. ஆகவே அந்த அடிப்படையில் நாங்கள் பெற்று கொண்டிருக்கிறோம் என்று சொன்னார். ஆனால் அவருடைய பேச்சிலே மனச்சாட்சியின் அடிப்படையில் ஏதோ அங்கும் 2 துளிகள் வந்தன. அதாவது 7 ஆசனமாயிருந்து 6 ஆசனத்தை தொலைச்சு விட்டோமே, இழந்துட்டோமே என்று அங்கேயே ஒரு பதிவு செய்திருந்தார். அதுபோல ஆங்காங்கே சில பதிவுகளையும் செய்திருக்கிறார். இருந்த போதிலும் நாங்கள் இழந்ததை விட பெற்றதுதான் அதிகம் என்று பேசி அமர்ந்திருக்கிறார். நன்று. இப்பொழுது எங்களுடைய பட்டிமன்ற குழுவிலே அழகிய சிந்தனைக்குரியவர், கருத்துக்களை கச்சிதமாக மக்களிடத்திலே கொண்டு சேர்ப்பதிலே முக்கிய பங்காற்றுபவர், கணினி துறையில் மென்பொருளாக்கத்திலே மிகவும் பாண்டித்தியம் பெற்றவர், உயர்ந்த மனிதர் நாகராஜா கபிலன் அவர்கள் வெளிநாட்டு வாழ்க்கையினால் நாங்கள் அதிகம் இழந்திருக்கிறோம் என்ற சோகத்தை பதிவு செய்ய வருகிறார். வாருங்கள். அவையில் உள்ள அனைவருக்கும் வணக்கம்.
வெளிநாட்டு வாழ்க்கையில் இழந்தது அதிகம், பெற்றது அதிகம். அந்த ரீதியிலே நாங்கள் இழந்தது தான் அதிகம் என்ற வகையில் நான் உங்கள் முன்னிலையில் பேச வந்திருக்கிறேன். இந்த தலைப்பு சமூகத்தில் மிகவும் தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒரு தலைப்பு. இதை நாங்கள் எந்த மாதிரியான கண்ணோட்டத்தில் பார்க்க போகிறோம் என்ற கேள்வி என் மனதில் இருக்கிறது. அதை நான் சில உதாரணங்களின் மூலம் விளக்கலாம் என்று நினைக்கிறேன். ஒரு 2 வயது பிள்ளை நிறைந்த ஒரு குடும்பம், ஒரு தாய் தந்தை, 2 வயது குழந்தை இருக்கிற ஒரு குடும்பத்தில் அந்த தந்தை பொருளாதார நிலைமை கருதி வெளிநாட்டுக்கு சென்று ஒரு 10 வருடங்கள் 15 வருடங்களுக்கு பிறகு மீண்டும் அதே நாட்டிற்கு வரும்போது அங்கே பொருளாதார ரீதியான முன்னேற்றம் இருக்கலாம், அவர்கள் வாழ்க்கை தரத்தில் முன்னேறி இருக்கலாம், வீடு இருக்கலாம், நிம்மதியாக இருக்கலாம். ஆனால் அந்த குழந்தை தனது 2 வயதிலிருந்து தனது 20 வயது 18 வயது வரைக்கும் இழந்த அந்த தந்தையினுடைய அன்போ தாயினுடைய அன்போ ஈடு செய்ய முடியாதது. இந்த இழப்பு எப்படியான இழப்பு என்றால் மீண்டும் பெற்றுக்கொள்ள முடியாத இழப்பு, பொருளாதார இழப்பு இல்லாது சமூக ரீதியில் எங்களை உயர்த்தக்கூடிய வேறு எந்த இழப்புகளையும் விட ஒரு குழந்தைக்கு அதிக தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடிய இழப்பு இந்த இழப்பு. உதாரணமாக பார்த்தால் நாங்கள் வெளிநாட்டுக்கு எந்த வகையில் சென்றோம் என்ற கேள்வி இருக்கிறது. முதலாவதாக எங்களுடைய நாட்டினுடைய சூழல் கருதி கட்டாயமாக இந்த நாட்டை விட்டு வெளியேற்றப்பட்டவர்கள், வெளிநாட்டில் தஞ்சமடைந்தவர்கள் ஒரு பக்கம். சிலர் இந்தியாவில் இருக்கிறார்கள், சிலர் மேலத்தைய நாடுகளில் இருக்கிறார்கள். இந்தியாவில் இருப்பவர்கள் அண்மை காலங்களிலும் கூட இந்திய அரசாங்கத்திடம் அவர்கள் வைத்த கோரிக்கை, எங்களை எங்களுடைய தாய் மண்ணுக்கு அனுப்பி வையுங்கள், நாங்கள் சமூகத்தில் இழந்தது அதிகம், இனியாவது நாங்கள் அதை பெற்றுக்கொள்கிறோம் என்று கேட்டிருந்தார். நீதிமன்றத்தினால், இந்திய நீதிமன்றத்தினால் தூக்கு தண்டனை விதிக்கப்பட்ட சாந்தன் தான் தன்னுடைய தாயை சென்று பார்க்க வேண்டும் என்று கேட்டால் அந்த நாட்டுக்கு அவர் உயிருடன் வரவில்லை, மரணத்திட்டு வந்தால் அந்த தாயினுடைய இழப்பு ஈடு செய்ய முடியாத ஒரு இழப்பு. இந்த இழப்பை நாங்கள் என்ன சொல்லுவது? அதைவிட வேலை தேடி கல்வி தேடி செல்பவர்கள் மீண்டும் எங்கே வர ஆசைப்படுகிறார்கள் என்று கேட்டால் தங்களுடைய தாய் மண்ணிற்கு வர ஆசைப்படுகிறார்கள். காரணம், அவர்கள் ஏதோ ஒன்றை இழந்திருக்கிறார்கள். நல்ல நண்பர்களை இழந்திருக்கிறார்கள், தங்களுடைய வீட்டுச் சூழலை இழந்திருக்கிறார்கள், தாயினுடைய தந்தையினுடைய அரவணைப்பை இழந்திருக்கிறார்கள், சகோதரனுடைய பாசத்தை இழந்திருக்கிறார்கள். அந்த இழப்பு அவர்களுக்கு மிக பெரும் தாக்கத்தை ஏற்படுத்தி இருக்கிறது. வெளிநாட்டிற்கு பலர் செல்கிறார்கள், விருப்பத்துடனா செல்கிறார்கள் என்ற கேள்வியை நான் நடுவர் முன்னிலையில் வைக்கிறேன். இது விவாதத்துக்குரியது. பலர் விருப்பத்தின் பெயரில் செல்லவில்லை, குடும்ப சூழலில் கட்டாயத்தின் பேரில் செல்கிறார்கள். 2 விடயங்களை நாங்கள் இங்கே ஆராய வேண்டியிருக்கிறது. ஒன்று, அந்த குடும்பம், வெளிநாட்டுக்கு செல்பவரின் குடும்பத்தின் மனநிலையை ஆராய வேண்டும், வெளிநாட்டுக்கு செல்பவருடைய மனநிலையை ஆராய வேண்டும். இருவருமே பிரச்சனைக்குள் தான் இருக்கிறார்கள். பொருளாதாரம் முன்னேறினாலும் அவர்களுக்குள்ளே இருக்கக்கூடிய அன்பினுடைய தாக்கம் குறைந்துதான் காணப்படுகிறது. மிக அழகாக எமது தலைவர் மிக விளக்கி கூறியிருந்தார். நீங்கள் வெளிநாட்டுக்கு செல்கிறீர்கள், உங்களுடைய இளமையை இழக்கிறீர்கள், இழந்த இளமையை நீங்கள் எவ்வாறு பெற்றுக்கொள்வீர்கள்? மரணப்படுக்கையில் எவ்வாறு இழந்த இளமையை பற்றி நீங்கள் சிந்திப்பீர்கள்? இதுதான் எங்களுடைய தரப்பில் நாங்கள் கேட்கக்கூடிய கேள்வி. இந்த அவைக்கு மிக அழகாக 2ஆம் தரப்பு எதிர்த்தரப்புவாதி கூறியிருந்தார், வெளிநாட்டு மோகம் காரணமாக சென்றோம். இல்லை, வெளிநாட்டு மோகத்தை விட இங்கிருந்து சென்றாவது நாங்கள் உயிர் வாழ வேண்டும் என்று போகிறார்கள். ஆனால் வருடா வருடம் அவர்கள் நினைத்தால் வெவ்வேறு நாடுகளுக்கு சென்று வெவ்வேறு இடங்களை சென்று பார்க்க முடியும். ஆனால் தங்களுடைய தாய் மண்ணுக்குத்தான் வர வேண்டிய தேவை என்ன இருக்கிறது என்று கேட்பார்த்தால் அவர்கள் இங்கே எதையோ இழந்திருக்கிறார்கள், அதை தேடி தேடி மீண்டும் இதே நாட்டுக்குள் வருகிறார். இதைத்தான் நாங்கள் இழப்பு என்று சொல்கிறோம். வெறுமனே பெறக்கூடிய இழப்புகளை விட அவர்கள் பெற முடியாமல் இருக்கும் இழப்புகள் அதிகமாக இருக்கிறது. அதைவிட மிக முக்கியமாக இங்கே இருக்கக்கூடிய மக்கள் என்ன பிரச்சனையை சந்திக்கிறார்கள் என்று பார்த்தால், நடுவர் அவர்கள் கூறியது போல வெறும் 5 லட்சம் போகக்கூடிய காணியை வெளிநாட்டில் இருப்பவர்கள்
15-20 லட்சம் என்று கேட்கும்போது இங்கு சாதாரண வேலை செய்பவர்கள் அதை ஈடுகட்ட முடியாமல் மன உளைச்சலுக்கு ஆளாகிறார்கள். இந்த இழப்பும் ஒரு வகையான இழப்பு. இதை நாங்கள் எவ்வாறு செய்ய போகிறோம்? ஆக வெளிநாட்டு வாழ்க்கையால் நாங்கள் பெற்றது என்பதை விட நாங்கள் தினம் தினம் ஏதோ ஒன்றை இழந்து கொண்டிருக்கிறோம். எல்லோருக்கும், உலகில் வாழும் எல்லா மக்களுக்கும் தங்களுடைய தாய் மண்ணும் தங்களுடைய தாய் நாடும் தான் மிக முக்கியமாக இருக்கு. சகல இனங்களையும் எடுத்துக்கொள்ளுங்கள், அவர்களுக்கு தேவை தங்களுடைய தாய் மண்ணும் தங்களுடைய தாய் நாடும் தங்களுடைய தாய்மொழியும். அதை சரளமாகவும் தங்கள் மன ரீதியாக பேசுவதற்கும் ஒரு இடம் எது என்றால் அவர்களுடைய தாய்மண். அந்த மண்ணைத்தான் அவர்கள் நேசிப்பார்கள். அவர்கள் அதை இழந்துவிடக் கூடாது என்று எப்பொழுதுமே நினைத்துக் கொண்டிருப்பார்கள். வெளிநாட்டு வாழ்க்கை எங்களுக்கு பெற்று தந்ததை விட இதைத்தான் நாங்கள் இழந்திருக்கிறோம் என்று நான் அவைக்கு கூறுகிறேன். ஆகவே மீண்டும் ஒரு முறை நாங்கள் இந்த சபைக்கு சொல்லுவது, வெளிநாட்டு வாழ்க்கையை விட நாங்கள் பெற்றதை விட இழந்தது மிகவும் அதிகமாக இருப்பது என்று கூறி விடைபெறுகிறேன் என்று. கபிலன் அவர்கள் இந்த வெளிநாட்டு வாழ்க்கையினாலே நாங்கள் இழந்திருக்கிறோம் என்பதை அதிகம் பதிவு செய்திருக்கிறார். குறிப்பாக உறவு, ஒரு தந்தையினுடைய பாசத்தையும் அந்த மழலையினுடைய உலகத்தையும் தந்தை இழந்திருக்கிறார். மரணத்தின் போதும் தாயை காண முடியாதவர்கள் வெளிநாட்டிலே தங்கியிருக்க வேண்டிய நிலைமை இருந்திருக்கிறது. அல்லது மரணத்தின் பின்னேர் இந்த உடலமாக இந்த நாட்டுக்கு வந்திருக்கிறார்கள். இப்படி சோகங்களினூடாக இந்த வரலாறு பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. இந்த நாட்டில் பல காரணங்களுக்காக வெளிநாட்டுக்கு நகர்ந்திருக்கிறார்கள். கட்டாய நிமித்தம் போயே ஆக வேண்டும் அல்லது அனுப்பப்பட்டிருக்கிறார்கள். சிலர் தவிர்க்க முடியாமல் அல்லது தேவை நிமித்தம் போயிருக்கிறார்கள். இப்போ வெளிநாட்டிலே இங்கிருந்து போபவர்கள், ஒன்று தொழில் சார்ந்து போபவர்கள் திறன் சார்ந்த தொழிலாளர்களாகவும் திறன்கள் குறைந்த தொழிலாளர்களாகவும் செல்கிறார்கள். இங்கு அறிவுப்புலவத்தில் மேன்மையானவர்கள் எல்லோரும் வெளிநாடுகள் செல்கின்ற போது அந்த அறிவுத் தொழிலையே அவர்கள் செய்பவர்கள் என்ற அல்ல, கீழுழைப்பு தொழிலிலே ஈடுபட வேண்டிய நிலைமை இருக்கிறது. இதனால் தன்னுடைய கல்விக்கும் தொழிலுக்கும் இடையில் சம்பந்தமில்லாமல் வேலைகளை செய்ய வேண்டிய நிலை இருக்கிற போது அவர் அந்த இழப்பை அனுபவிக்கிறார். இன்றைக்கு பரந்த நாடுகளில் இருக்கின்ற மக்கள் எல்லாம் ஏன் இந்த தாய் நாட்டுக்கு வருகிறார்கள் என்பதை கபிலன் பதிவு செய்கின்ற போது இந்த நாட்டில் ஏதோ ஒன்றை விட்டு சென்றிருக்கிறார்கள். அந்த பிரிவு, அந்த ஏக்கம் எப்பொழுதும் அவர்களிடத்தில் இருந்திருக்கிறது. அந்த இழப்பை அவர்களாலே ஒரு காலத்திலும் நிவர்த்தி செய்ய முடியாத நிலைமை இருக்கிறது. இன்றைக்கு வெளிநாடுகளுக்கு சென்ற அத்தனை பேரும் ஒரு காலநிலையில் வளரக்கூடிய ஒரு தாவரத்தை இன்னொரு காலநிலைக்கு மாற்றுகிற போது எப்படி அதனுடைய முளைப்பு திறன் அல்லது விதையினுடைய திறன் குறைவடைகிறதோ அதுபோலதான் அந்த சூழலுக்கு அவர்கள் மாற்றலாகின்ற போது அதனுடைய பாதிப்பை அனுபவிக்கிறார்கள். இன்னைக்கு இந்த நாட்டிலிருந்து புலம்பெயர்ந்தவர்கள் அந்த நாட்டின் கலாச்சாரத்தோடும் சேர முடியாமல், இந்த கலாச்சாரத்தினுடைய தனித்துவத்தையும் கொண்டு சேர்க்க முடியாமல் ஒரு இடைநிலையில் இருக்கிறார்கள், நிலைமாறு நிலையில் இருக்கிறார்கள். அந்த நாட்டு கலாச்சாரத்திலும் அவர்களால் ஒட்ட முடியவில்லை, இந்த கலாச்சாரத்தையும் பெரிதாக கொண்டு சேர்க்க முடியவில்லை. அந்த இழப்பு இருக்கிறது. உறவுகளை எல்லாம் இழந்து இந்த வெளிநாட்டு வாழ்க்கை தேவையா என்று போக்குகின்ற நிலைமை இருக்கிறது. நாங்கள் என்னத்தை பெற்றுக்கொண்டோம் என்று பார்க்கிற போது வெளிநாட்டு வாழ்க்கையினாலே எங்களுடைய குடும்பங்கள் பொருளாதார நிலையில் முன்னேற்றம் அடைந்திருக்கிறது. அது ஒரு காரணம். இங்குள்ள சகோதரர்கள் கல்வியிலேயும் ஏனைய வசதி வாய்ப்புகளையும் பெறுவதற்கு ஒரு காரணமாக இருந்திருக்கிறது. எங்களுடைய ஓலை குடிசைகள் எல்லாம் சிறந்த ஒரு வாழ்க்கைக்குரிய சூழலாக மாற்றப்பட்டிருக்கிறது. கிராமத்தினுடைய முக்கிய சமூக நிறுவனங்கள் எல்லாம் அடிப்படை பொருளாதாரத்தை கொண்டு அந்த சமூகத்தை முன்னேற்றி இருக்கிறது. இது நாங்கள் பெற்றுக்கொண்டிருக்கிறோம்.
எந்த இடர்காலத்திலும் ஏதோ ஒரு சேமிப்பு, ஏதோ ஒரு வெளிநாட்டில் இருக்கிற ஏதோ ஒரு தொடர்பு எங்களை கை கொடுத்து முன்னுக்கு கொண்டு வந்துவிடும். இது ஒரு பக்கம் இருக்க, ஆனால் வெளிநாட்டில் சென்று தன்னுடைய வாழ்வை தொலைத்தவர்களும் இருக்கிறார்கள். மத்திய கிழக்கு நாடுகளுக்கு சென்று மீண்டவர்கள், அவர் ஒரு எங்களுடைய ஒரு இளைஞனாக போனவர்கள் மொட்டம் தலை விழுந்து அவருக்கு ஒரு மனமேனும் ஆகா முடியாத நிலைமை இருக்கிறது. இன்றைக்கு பெண்கள் எல்லாரும் பெரும்பாலும் சினிமாவிலே வருகின்ற ஹீரோக்களாகவே தன்னுடைய மணமகனை எதிர்பார்க்கிற நிலைமை இருக்கிறது. அந்த இளமையை தொலைத்து விட்ட போது இவருக்கு திருமணத்துக்கான வாய்ப்பு மறுக்கப்படுகிறது. அதே போது வெளிநாடு போகின்ற போது பெண்கள் அங்கு மோகமாக இருக்கிற போது இங்கு இளைஞர்கள் அதுக்கான பாதிப்பை அனுபவிக்கிறார்கள். இது இழப்புக்குள்ளானுங்கிறது. பெற்றுக்கொண்ட அடிப்படையில் நாங்கள் பொருளாதாரத்தை பெற்றுக் கொண்டிருக்கிறோம். அதே போன்று அந்தந்த நாடுகளில் இருக்கின்ற உயர்ந்த கல்வி வாய்ப்பு வசதிகள் இந்த நாட்டுக்கு 1% வந்திருக்கிறது. பெரும்பாலும் சதவீதம் அது வரவில்லை என்றாலும் ஒரு சில சதவீதங்கள் வந்திருக்கின்றன. அதே போல அங்குள்ள சிறந்த பண்பாட்டுகள் எங்களுடைய நாட்டுக்கு கடத்தப்பட்டிருக்கிறது. இங்குள்ள நிறுவனங்களின் ஊடாகவோ அல்லது அமைப்புகளின் ஊடாகவோ கிராம அமைப்புகளின் ஊடாகவோ அதை செய்ய வேண்டும் என்று அவர்கள் துடிக்கிறார்கள். அதை நாங்கள் பெற்றிருக்கிறோம். அங்குள்ள அறிவை இங்கே பரப்பி இருக்கிறார்கள், கொடுத்திருக்கிறார்கள். அதை நாங்கள் பெற்றிருக்கிறோம். அதே போல எங்களுடைய பிரச்சனைகள் வெளி உலகத்துக்கு சென்றிருக்கிறது. அதனாலே ஒரு அங்கீகாரத்தை பெற்றிருக்கிறோம். தமிழர் என்ற அடையாளங்களை வெளி உலகுக்கு கொண்டு சேர்ப்பதனூடாக அந்த அடையாளங்களை பெற்றிருக்கிறோம். அதுபோல எங்களை அடையாளங்கள் சிலவற்றை தொலைத்தும் இருக்கிறோம். ஆனால் இந்த வெளிநாட்டு வாழ்க்கை என்ற அடிப்படையில் சில சம்பவங்கள் இங்கே பதிவாகிறது. அங்குள்ளவற்றையெல்லாம் இங்கே கொடுக்க வேண்டும் அடிப்படையில் வருகிற போது, அண்மையில் ஒரு வங்கியில் நடந்த சம்பவம், உம்முடைய பெயர் என்ன, உம்முடைய பெயர் என்ன என்ற இந்த காணொளியிலே அவர் மீண்டும் மீண்டும் கேட்கிறார். அந்த பேச்சு பாங்கு ஒரு அதிகாரத்தை கொடுக்கிறது. நான் வெளிநாட்டில் இன்னென்னவற்றையெல்லாம் பெற்றிருக்கிறேன், அங்கு நாங்கள் மிகுந்த இதாக இருக்கிறோம், நீங்க இதாக இல்லை, நாங்கள் இது, நீங்க இதாக இல்லை. அந்த அதிகாரத்தொனி வர பார்க்கிறது. வீடுகளிலே பொருளாதாரம் வலுவாக இருக்கிற போது வீட்டினுடைய தீர்மானங்கள், இங்கு புலம்பெயர்ந்தவர்களுடைய அந்த தீர்மானம் வீட்டிலும் ஆதிக்கம் செலுத்துகிறது. நாட்டினுடைய அதிகாரத்திலும் புலம்பெயர்ந்த மக்களுடைய அந்த குழுக்களுடைய அதிகாரம் இங்கே ஆதிக்கம் செலுத்த முற்படுகிறது. ஆகவே ஆதிக்கமாக அது இல்லாமல் அரவணைத்து கைபிடித்து வழிநடத்துகின்ற பொறுப்பை புலம்பெயர்ந்த பலர் செய்கிறார்கள். சிலருடையதை நாங்கள் ஒரு சிலவற்றை நாங்கள் பொதுமையாக்க முடியாது, ஆனால் அதை விளக்கவும் முடியாது. இந்த அடிப்படையில் எங்களுடைய வெளிநாட்டு வாழ்க்கை எங்களுடைய தேசத்துக்கும் எங்களுடைய குடும்பத்துக்கும் எங்களுடைய சமூகத்துக்கும் பெற்றது அதிகமா இழந்தது அதிகமா என்ற அடிப்படையில் எங்களுடைய நாட்டினுடைய மூலசாலிகளை இழந்திருக்கிறோம், திறன்மிக்க தொழிலாளர்களை இழந்திருக்கிறோம், பண்பாட்டின் பேரிலான பல சோழிகளை ஏற்படுத்தி இருக்கிறோம். ஆகவே பெற்றதிலும் பார்க்க வெளிநாட்டு வாழ்க்கை இழந்ததே அதிகம். அதனை நிவர்த்திக்க நாங்கள் தயாராக வேண்டும் என்ற செய்தியை உங்களோடு பகிர்ந்து எழுகதிர் பட்டிமன்றம் சார்பில் வாழ்த்துக்கள் கூறி நிறைவு செய்கின்றோம். நன்றி, வணக்கம்.